அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மீன ராசி. ஜோதிடத்தில் முழு சுபர் என அறியப்படக்கூடிய குரு பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப தீவிரமாக இறங்கி செய்யக்கூடியவங்க. மேலுமே இளகிய மனம் உடையவங்க, சோதனை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படித்தவங்க. மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப புத்திசாலிகள். இந்த ராசியில் பிறந்தவங்க மனிதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க பெரும்பாலுமே கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க, ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே அன்பு காட்டினாலும் யாராவது துரோகம் அல்லது இவங்ககிட்ட உண்மையாக நடந்து கொள்ளலை அப்படின்னாலும் அவங்கள விட்டு உடனே விலகிடுவாங்க. ஆன்மீகத்தின் மீது அதிக ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய நண்பர்கள். இவங்ககிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவாக இருக்கும். அதனால் மீனராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மீனராசியை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நீர் ராசிங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் எப்போவுமே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறது, தொண்டு செய்யறதுல ரொம்ப இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்க குணம், நல்ல நடத்தை எல்லாமே இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். எதுலேயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவாங்க. சமூகத்தின் மீது ஒரு அதிக அக்கறை உடையவங்களும் இவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருவாங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 இந்த புது வருடத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மேலுமே இவங்களுக்கு இந்த அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறாங்க, இந்த அமாவாசை நாளில் இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளகிய மனம் கொண்டவங்க தான் இந்த மீனராசிக்காரரு. நீங்கள் பொது சேவையில் பார்த்திங்களா அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. மற்றவங்களோட உதவியால் காரிய அனுகூலமே ஏற்பட போகுது. அதே மாதிரி பகைகள்லுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கையிருப்புமே அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே இருந்து வந்த தொல்லைகளுமே நீங்க ஆரம்பிக்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி மனதில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புது தைரியமானது பிறக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தருங்க. உயர்மட்ட பதவியில் இருக்கிறவங்க உதவியுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தால் கூட உங்களுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காத அளவு தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இருந்தால் கூட தொழில் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சரக்குகளை வாங்கும்போது மட்டும் நீங்கள் கவனமாக வாங்குவது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே கூடுதல் பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மேலுமே சகோதர வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். அதே மாதிரி விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆடை ஆபரணங்கள் வாங்கும் ஒரு எண்ணமானது உங்களுக்கு இந்த டைமில் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவங்ககிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆலோசிக்கிற அளவுக்கு ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனம் தளராது விடாமுயற்சியோடு நம்மளால் முடியும் அப்படின்னு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வருங்காலத்தில் கொடுக்கும். வாகனங்கள் வாங்கும் யோகமே இருக்குது. சில பேர்த்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உபத்தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதமாக தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்திலிருந்து பயந்து வேலை செஞ்ச வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களோட கருத்து வேறுபாடுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. சொத்து விவகாரங்கள்லையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த காரிய வெற்றியுமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்விக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்கள் இது எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி நீங்கள் பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்படி படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும்.
அடுத்தது பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலானது அமையும். அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். மேலுமே வாய்ப்புகள் வந்து குவியும். அந்த வாய்ப்பு எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமை. மேலுமே பயன்படுத்தினா மட்டும் போதாது, அதையெல்லாம் தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்க. எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்கள் நிராகரிக்க வேணாம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமையானது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலிடத்திலும் இருந்து உங்களுக்கு பாராட்டு, பேரு, புகழ் எல்லாமே பெற போகிறீங்க. சக ஊழியர் மத்தியில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏற்படலாம். சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலையானது செய்ய உங்களுக்கு வாய்ப்புகளானது அமையும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திடீர் மனஸ்தாபங்கள் ஏற்படும். கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி குழந்தைங்கிட்ட நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதுலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுவது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்கள் நிகழும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாகவே இருந்து வந்த கடன் தொல்லைகள் ஒழியும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே தம்பதிகளிடையே அன்பு மலருங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட திருமணமுமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் யோகங்களுமே காத்திருக்கு. மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சிங்களா? வீட்டில் தினமுமே பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி நிச்சயமாக கிடைக்குங்க. காரிய அனுகூலமே கிடைக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோமா திங்கள், செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, 13 இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மேலுமே உங்களுக்கு இந்த தை அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. இந்த அமாவாசையானது வருடத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான அமாவாசையில் தை அமாவாசையும் ஒன்று தாங்க. தை அமாவாசை 2026ஆம் ஆண்டில் சிறப்பான ஒரு 18/1/2026 அன்று வருதுங்க. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய ஒரு நாள். மேலுமே இந்த நாளில் நம்ம முன்னோர்களை தங்களோட குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம், தானம் ஆகியவை எல்லாமே ஏற்று அவங்க பார்த்திங்களா தங்களோட பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வாங்க. இதனால் நமக்கு அமைதி அடையும். முன்னோர்களோட ஆத்மாக்கள் தங்களோட சந்ததிகளை மனதார வாழ்த்தும் எனவும் நம்பப்படுது. இதனால தான் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன், பித்ரு தோஷம் இது எல்லாமே தீர்க்க வேணும். அப்போ தான் நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கும் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருக்கும், அதனால் கூட இருக்கலாம். அது எல்லாமே கண்டிப்பாக இந்த தை அமாவாசை நாளில் நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்குங்க. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு காரியங்கள் செய்யாதவங்களுக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபமானது ஏற்படும். இவற்றில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த நாளானது சொல்லப்படுதுங்க. அப்படி முக்கியமான அமாவாசைகளில் இந்த அமாவாசை ஒன்றுங்க. தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த தை அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. மேலுமே இந்த ஆண்டு பார்த்திங்களா தை அமாவாசை ஜனவரி 18/1/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையானது வருது. அன்றைய தினம் அதிகாலையில் 1:20 மணிக்கு துவங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 மணி வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் திதி தர்ப்பணம், சிதார்த்தம் இதெல்லாமே செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதத்தில். அதுவும் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசையாக இருக்குது. இந்த நாளில் முன்னோர்களோட ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் மற்றும் திலஹோமம், பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேணுங்க. இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையுமே காண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே இந்த அமாவாசை நாட்களில் காகத்திற்கு சாதம் வைப்பது சாதாரண ஒரு விஷயந்தான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை
உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறும் உங்களுக்கு. துணிச்சலான காரியங்களை தைரியமாக செய்யக்கூடிய குணத்திற்கு சொந்தக்காரர் தான் இந்த மீனராசி நேயர்கள். வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு தங்களோட தொழில் வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே மீனராசியில் பிறந்தவங்க தங்களோட மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசியில் பிறந்தவங்களோட காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு ஆண்டாக இருக்குது. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டாகத்தான் இருக்க போகுது. குறிப்பாகவே படித்து முடித்து புதிய பணிக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கூடிய விரைவில் கிடைக்க போகுது. மேலுமே பணியை மாற்ற விரும்பக்கூடிய நபர்களுக்குமே எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு கிடைக்கும் ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க. அலுவலக பணியை மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2026க்குள்ளே பதவி உயர்வையோட கூடிய ஊதிய உயர்வையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான தனித்திறமைகள் மற்றும் புரிதலை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே முதல் பாதியில் எண்ணற்ற சவால்களோட செல்லக்கூடிய உங்களோட தொழில் வாழ்க்கை அக்டோபர் மாதத்திற்கு அதுக்கப்புறம் சீராக மாற ஆரம்பிக்கும். தடைகள் அனைத்தையுமே படிக்கற்களாக மாற்றி அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதாது, அந்த வாய்ப்பை தக்க வைக்க கொள்ளும் ஒரு திறமையை வளர்த்துக்கோங்க. நீ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையுமே கொடுக்கும். பொருளாதார நிலை குறித்து பேசணும் அப்படின்னா உங்களோட பணத்தை ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த காலகட்டத்தில் கையாள்வது அவசியம். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் தவிர்த்துடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. எதிர்வரும் மருத்துவ